ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி டிஷ்யூஸ் அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய மசில்ஸோட டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஃபன்னியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டைரேட்டட் மசில் அல்லது ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஸ்கெலிட்டலோட சேர்ந்துருக்கிற மசில்ஸ். ஓகேவா? மசில்ஸ்னா என்னது? சதையை தான் நம்ம மசில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைரேட்டட் க்ளோத்ஸ், அதாவது கோடு போட்ட மாதிரி இருக்கிற க்ளோத்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்காக ஸ்டைரேட்டட் மசில்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கோடு மாதிரி இருக்கும், பேண்டுன்னு சொல்லுவாங்க அது. ஓகேவா? ஹேஸ் ஸ்ட்ரைரேஷன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்னா டஸ் ஒன்லி வாட் ஹி வாண்ட்ஸ். அவனுக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணுவான். ஓகேவா? அதாவது வாலண்டரி ஆக்ஷன் என்னது? இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா நம்ம பிரெயின் சொல்லும்போது நம்ம கால் வந்து போகும். கரெக்டா? அதாவது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம அதுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணுவோம். ஓகே, அதுதான் வாலண்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணும். வாலண்டரி ஆக்ஷன்ஸ் மட்டும் பண்ணும். ஓகேவா? இதோட ஜாப் என்னன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர். மூவ்ஸ் த பாடி. லோகோமோஷன் என்னது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி என்ன அப்படின்னா இதோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும்னா ரன்ஸ் ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணும். ஆனால் இதுக்கு அடிக்கடி டீ பிரேக் வேணும். ஓகேவா? அதுதான் இது வந்துட்டு கான்ட்ராக்ட் குயிக்லி, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், இது எல்லாமே பண்ணும். ஆனால் சீக்கிரமாகவே வந்து டயர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட ஹோம் என்ன அப்படின்னா, இதோட வீடு இது எங்க இருக்கு ஆக்சுவலினா லிவ்ஸ் அட்டாச்ட் டு ஹவுசஸ் போன்ஸ், அதாவது போன்ஸுக்கு பக்கத்துல இருக்கு. ஓகேவா? அட்டாச்டு டு போன்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டைரேட்டட் அல்லது ஸ்கெலிட்டல் மசில்னா ஆக்சுவலி அட்டாச்டு டு போன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு வாலண்டரி அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியம். இது வந்து ஸ்டைரேட்டடா இருக்கும். ஸ்ட்ரிப்டு க்ளோத்ஸ், லைக் அதோட அந்த டைப் ஆஃப் ஸ்டைரேட்டட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லாம் உங்களுக்கு பேண்ட் மாதிரி டார்க்கா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட ஜாப் வந்து நான் லோகோமோஷன் சொன்னேன்ல. எனர்ஜி வந்துட்டு கான்ட்ராக்ட் குயிக்லி, ஆனால் ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஓகேவா? டயர்ட்ஸ் ஈஸிலி. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ். ஸோ ஸ்மூத் மசில்ஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகேவா? நோ ஸ்டைரேஷன். இதோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம கேட்காமே அது வந்து வேலை செய்யும். இன்வாலண்டரி ஆக்ஷன். ஓகே, ஸோ இன்வாலண்டரினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் உங்கள் உடம்புக்கிட்ட வந்து டைஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்றது கிடையாது, அதுவாகவே டைஜஸ்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ அதெல்லாமே வந்து இன்வாலண்டரி தான். இதோட ஜாப்ஸ் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் டிராஃபிக் இன் ஹிடன் டனல்ஸ்னா இது பெரிய கொகைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் மறைஞ்சிருக்கிற டனல்ஸ்லாம் டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ பேசிக்காக ஸ்மூத் மசிலோட வேலை என்ன அப்படின்னா இன்டெஸ்டைனில் வந்து ஃபுட்டை மூவ் பண்ணுறது, ஆர்கனோட மூவ்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இன்டெஸ்டைனில் ஃபுட்டை மூவ் பண்ணு அப்படின்னு ஆப்வியஸ்லி நம்ம சொல்ல மாட்டோம். இட் இஸ் அன் இன்வாலண்டரி ஆக்ஷன். ஓகே, இதோட எனர்ஜி என்ன அப்படின்னா இது ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும், ஆனால் அது கம்ப்ளைண்டே பண்ணாது. ஓகே, ஸ்லோ கான்ட்ராக்ஷன், டஸ் நாட் டயர் ஈஸிலி. மேலே பார்த்த மாதிரி அது ஈஸியாக டயர்ட் ஆகிடும் அந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல, இது வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக தான் அதோட கான்ட்ராக்ஷன். பேசிக்காக இன்டெஸ்டைனில் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஃபுட்டை வந்து தள்ளிவிடும். கான்ட்ராக்ஷன் மெத்தட் மூலயமா கான்ட்ராக்ஷன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபுட்டை தள்ளிவிடும். அது வந்து ஈஸியாக டயர் ஆகாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட ஹோம் என்ன அப்படின்னா லிவ்ஸ் இன்சைட் டனல்ஸ் அண்ட் பைப்லைன்ஸ், அதாவது இன்டெஸ்டைனோட வால்ஸ்ல இருக்கும், பிளட் வெசல்ஸ்ல இந்த மாதிரியான ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பிளட் வெசல்ஸ்லாம் இருந்து ஸோ பிளட் எல்லாம் வந்துட்டு ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இது பொறுத்தவரை ஸ்மூத் மசில்ஸ்னாலே நோ ஸ்ட்ரிப்ஸ், இன்வாலண்டரி, மூவ்ஸ் ஃபுட் இன் இன்டெஸ்டைன். அதோட ஜாபு ஸ்லோவான கான்ட்ராக்ஷன்லாம். அது எங்கே இருக்கும்னா வால்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன் ஆர்கன்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ்ல இருக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கார்டியக் மசில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கார்டியக் மசில்ஸ்ல இதுவும் வந்துட்டு எப்படின்னா அந்த ரெட் கலர்ல அந்த மாதிரி கோடு போட்ட அந்த ஒரு ஷர்ட்டை தான் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டைரேஷன் ப்ரெசென்ட், அதாவது அந்த கோடா இருக்குல்ல, அது இருக்கும். பர்சனாலிட்டி என்னன்னா இது ஒர்க் ஸ்டாப்பே பண்ணாது, ஹாலிடேவே எடுக்காது, இன்வாலண்டரி, அதுவாகவே வேலை செய்யும், டயர்டே ஆகாது. பிகாஸ் ஹார்ட் வந்து நமக்கு பிறந்ததுலேருந்தே துடிச்சிட்டு இருக்கு. கரெக்டா? அது வந்து நீ ஹார்ட்டே நீ வந்துட்டு பம்ப் பண்ண அப்படின்லாம் சொல்றது இல்லை, அதுவாகவே பம்ப் பண்ணுது.
ஸோ டயர்லெஸ்ஸாக அது ஒர்க் பண்ணுது. அது ஹார்ட்ல மட்டும்தான் இருக்கும். இதோட ஜாப் என்ன அப்படின்னா ரன்ஸ் த சென்ட்ரல் பவர் ஸ்டேஷன், அதாவது பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். ஓகே, இதோட எனர்ஜி என்ன அப்படின்னா ஸ்டெடியா இருக்கும். ஒரு சமயம் ரொம்ப ஃபாஸ்டா, ஒரு சமயம் ஸ்லோவா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்டெடியா ரிதமிக்கான ஒரு கான்ட்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா, ரிதமிக்னானது லைக் லப் டப் லப் டப் லப் டப் அந்த மாதிரி ஒரு ரிதமிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹோம் என்ன அப்படின்னா லிவ்ஸ் இன் த கேஸ்டில்ஸ் ஹார்ட் சேம்பர், ஒன்லி இந்த ஹார்ட்ல மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது இதுல வந்துட்டு ஸ்டைரேஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து இன்வாலன்ட்ரி. ஓகேவா, ஸ்மூத் மசில்ஸும் கார்டியக் மசில்ஸும் வந்துட்டு இன்வாலன்ட்ரி, ஸ்ட்ரிப்டு ஆர் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வாலன்ட்ரி. ஓகேவா, இது வந்து பிளட்டை பம்ப் பண்ணும். ரிதமிக் கான்ட்ராக்ஷன் ப்ரெசென்ட் ஒன்லி இன் ஹார்ட். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கார்டியக் அப்படின்னாலே என்னன்னா உங்களுக்கு ஹார்ட்டை தான் குறிக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.